தங்க சிவராசன் அவர்களின் பிரார்த்தனை. பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகிற நாள். மதியம் 12 மணியிலிருந்தே நெட்டில் ரிசல்ட் பார்த்து கொள்ளலாம் என ஏக பரபரப்பாக இருந்தது. அருணாச்சலம் காலையில் எழுந்து குளித்து முடித்து ஈர உடையுடன் அருகிலிருந்த கோயிலுக்கு புறப்பட்டார். பயபக்தியுடன் பிரகாரங்களை சுற்றி வந்து வழிபட்டு சன்னதியின் ஒரு ஓரமாக அமர்ந்து கண்மூடி பிரார்த்தனை செய்தார். 2-3 மணி நேர இடைவிடாத பிரார்த்தனை. அருணாச்சலம் கண் திறந்தபோது அருகில் இருந்தார் அவரின் அலுவலக நண்பர் கதிரேசன். என்ன அருணா, பிரார்த்தனையெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. உன் பசங்க யாராவது எக்ஸாம் எழுதியிருக்காங்களா? நல்ல மார்க் எடுக்கணும்னு வேண்டிக்கிட்டியா என்றார் யதார்த்தமாக. அருணாச்சலத்தின் கண்களில் குபுக்கென்று நீர் பெருகியது. சாரி, என்ன ஆச்சு அருணா என்று பதறினார் கதிரேசன். இல்ல கதிர், 3 வருஷத்துக்கு முன் என் ஒரே மகள் நித்யா தேர்வில் ஃபெயில் ஆயிட்டா. அந்த வருத்தம் தாங்காம ராத்திரி எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது மேலே விவரிக்க முடியாமல் வார்த்தை தடுமாறியது அருணாச்சலத்திற்கு. அந்த சோக முடிவு, அப்படி ஒரு கொடுமையான எண்ணம் இனி எந்த குழந்தைக்கும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அன்னையிலிருந்து பொது தேர்வு முடிவுகள் வெளியாகிற போதெல்லாம் கடவுள்கிட்டே வந்து பிரார்த்தனை பண்றதை வழக்கமா வச்சிருக்கேன்.